அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுக்கும் சிறார் கதை சொல்லலுக்கான 2ஆம் வார நிகழ்வு இது. நூற்றாண்டு கண்ட ஆளுமை, சாகித்ய அகாடமி விருதாளர், கரிசல் இலக்கிய தந்தை கீரா அவர்களுடைய கதைகளும், பொது உடைமை கவிஞர் தமிழொலி அவர்களது கதைகளையும் இங்கு நாம் சிறார் வாயிலாக நாம் கேட்கவிருக்கிறோம். நாட்டுப்புற சிறார் கதைகளை குழந்தைகளிடையே கொண்டு செல்லும் வேண்டும் என்பதற்காக இந்நிகழ்வை உருவாக்கி தந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே 3 குழந்தைகள் நம்மிடையே கதை சொல்ல காத்துட்டு இருக்கிறாங்க. இதில் முதலாவது குழந்தை இயற்கை தெய்வம் என்று கீரா அவர்கள் எழுதிய கதையை சொல்லவிருக்கிறார். மரிய பொன் சரிகா தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றவர். அவங்க பள்ளிக்கு நம்ம கலை இலக்கிய பெருமன்றம் அடிக்கடி நம்ம போவோம். ஒரு முகாம் மாதிரி குழந்தைகளை ஊக்குவிப்பதற்காக சில போட்டிகளை நம்ம நடத்துவோம். அதுலயும் மரிய பொன் சரிகா பரிசுகள் பெறுவாங்க. நடனம் அவங்களுக்கு முறைப்படி கற்றிருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியாளரிடம் பேச்சு போட்டிக்காக பரிசுகளை பெற்றிருக்கிறாங்க. சிறந்த ஓவியர் அவங்க. SSI போட்டிகள் எல்லாம் அவங்க கலந்துட்டு பரிசு பெற்றிருக்கிறாங்க. அழகா கோலம் போடுவாங்க, அதுலயும் பரிசு வாங்கியிருக்கிறாங்க. வெளியிடங்கள்ல அதிக அளவில் அவங்க பேச்சு போட்டியை வெளிப்படுத்தி பேச்சு போட்டியில கலந்துட்டு பரிசு வாங்கியிருக்கிறாங்க. இவங்க கலைகளின் அரசினே சொல்லலாம். எல்லா கலைகளிலும் அவங்களுக்கு கை தேர்ந்த விஷயமா இருக்குது. இவங்களோட கையெழுத்து அவ்வளவு அழகா இருக்கும். இத அவங்க ஆசிரியர் அடிக்கடி பதிவு செய்வாங்க. இப்படிப்பட்ட சிறப்பான குழந்தையை கீரா அவர்களுடைய கதை சொல்ல அழைக்கிறோம். வணக்கம் மரிய பொன். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேரு மரிய பொன் சரிகா. நான் கிருஷ்ணாபுரம் பெருந்தலைவர் காமராஜர் மேல்நிலைப் பள்ளியில 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ராஜபாளையம் வட்டத்துல இருந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இப்ப கரிசல் எழுத்தாளர் டி. ராஜ நாராயணன் அவர்களுடைய குழந்தை கதைகள்ல ஒரு கதையை நான் இப்ப முன்னாடி சொல்ல போறேன். ஒரு நாள் சூரியனும் சந்திரனும் நம்ம பூமியோட அழகுல மயங்கி நம்ம நாட்டை சுத்தி பார்க்க வந்தாங்களாம். அப்போ அவங்க காட்டு வழியா போது ஒரு முத்து நல்லா வெள்ளையா ரவுண்டா இருக்குல்ல, அந்த முத்தை பார்த்தோடனே சூரியன் சந்திரனும் முத்தோட அழகுல மயங்கி போயிட்டாங்களாம். உடனே சூரியன் அந்த முத்தை பார்த்து சொன்னாராம், இவ்வளவு அழகான முத்தை இன்னுதான் தன்னோட கழுத்துல மாலையா போட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு சந்திரன் சொன்னாராம், இல்ல நீ சொல்றது தப்பு. ஒரு ராஜாதான் இவ்வளவு அழகான முத்தை தன்னோட கழுத்துல மாலையா போட்டிருக்கணும். ஏன்னா ராஜாக்கு தானே இவ்வளவு அழகான முத்தை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அதை கேட்டுட்டு இந்த வேலைக்காரன் கம்முன்னு இருந்தாராம். உடனே சூரிய சொன்னாராம், நாங்க 2 பேரு இவ்வளவு பேசிட்டு இருக்கோம்ல, நாங்க 2 பேர் சொல்றதுல எது சரி உனக்கு தோணுது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த வேலைக்காரன் சொன்னாராம், நீங்க 2 பேரும் சொல்றதுமே தவறானது அப்படின்னு இந்த வேலைக்காரன் சொல்லிட்டான். உடனே சூரியனுக்கு சொல்லிருக்குமா வந்துருது, நமக்கு எவ்வளவோ அழகு தெரிஞ்சிருக்கு, நம்ம சொன்னது இங்க தப்புன்னா அப்படின்னு கோவத்துல சரி நாங்க சொன்னது தப்பு, எது கரெக்ட் நீ சொல்லு அப்படின்னு சொல்லையும் அந்த வேலைக்காரன் சொன்னா எப்படியோ நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு சூரியன் சொல்றாரு, சரி நம்ம ஊருக்குள்ள போய் கேட்போம். அங்க உள்ளவங்க நீ சொல்றதுதான் சரின்னு சொல்லிட்டாருன்னா நாங்க நீ என்ன சொன்னாலும் கேக்குறோம், அதுவே நாங்க சொல்றது கரெக்ட்னா நீ என்ன சொல்றீங்களோ நாங்க சொல்றது கரெக்ட்னா உன் தலையை சீட்டிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு 3 பேருமே சமைச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போறாங்க. ஊருக்குள்ள போக போக ஊரே பரபரப்பா இருக்குது. அரண்மனை ஃபுல்லா அழுது கவலையோட எல்லாரும் எதையோ தேடிட்டு இருக்கிறாங்க. எப்பயுமே சூரியன் சந்திரனும் ஊருக்குள்ள வந்தா தேரோ திருவிழாவோ இருப்பாங்க. இந்த தடவை ஒரு சாவுல கிழக்கன் கூட அவங்கள சீண்டல. இத பார்த்து சூரியனுக்கு சந்திரனுக்கும்
கோவம்னா கோவம். உடனே ராஜாவை முன்னாடி கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி, எதுக்கு இப்படி எல்லாரும் பறந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ராஜாவால பேச கூட முடியல. கண்ணுல வந்து கண்ணீர் குத்திடுச்சு. இத பார்த்து சூரியனுக்கு அப்படியே மனசெல்லாம் கவலையா இருந்துச்சு. சரி, என்ன நடந்துச்சு, எதுக்கு இப்படி எல்லாரும் கவலையா இருக்குன்னு சூரியன் சந்திரன் கேட்க, ராஜா சொல்றாரு, என் ராணிக்கு நான் முதல்ல ஒரு முத்து மாலை செஞ்சு கொடுத்தேன். அதுல உள்ள ஒரு முத்து காணாம போயிடுச்சு. இதை தெரிஞ்ச ராணி மயக்கம் இருந்துட்டா. அவளை பார்த்து அந்த வைத்தியரு கீழே ஒரு முத்து கிடைச்சாலும் என் ராணி கலப்பா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. உடனே சூரியன் கேக்குறாரு, முத்தை எங்க தொலைச்சீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த ராஜா சொல்றாரு, அரண்மனை தோட்டத்துலதான் கலந்து போனுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கலந்து போனுச்சுன்னு சொல்லையும் இவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது சந்திரன் வந்து அவர் கண்ணெடுத்த முத்த போய் காட்டுறாரு. இதுவான்னு பாருங்க காட்டையும் ராஜா வந்து பறந்து வந்து, இதுதான் என் ராணி பழச முத்து, இனிமே என் ராணி பழச்சுவா, நீங்க 2 பேரும் நல்லா கையெடுத்து கும்பிடுறாங்க. கையெடுத்து கும்பிட்டு அதுக்கப்புறம் அப்பதான் ராஜா கேட்காரு, நீங்க இந்த முத்தை எங்க இருந்து வாங்குவீங்க, எங்க இருந்து கேக்குறாங்க. அதுக்கு அந்த சூரிய சந்திரன் சொல்றாரு, நாங்க இந்த மாதிரி காட்டு வழியா போனோம், அப்பதான் இந்த முத்தை நாங்க பாத்தி எடுத்தோம்னு சொல்லையும் ராஜா யோசிக்கிறாரு. என்னடா நம்ம தோட்டத்துல முத்து கலந்து போச்சு, அது எப்படி நடு காட்டுக்குள்ள போடுச்சுன்னு ராஜா யோசிச்சாரு. அப்படி யோசிச்சாரு. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து என் பாட்டி வந்து நான் அப்படியே அமைதியா தான் நினைச்சிருந்தேன். என்ன யோசனை அப்படின்னு கேட்பாங்க. இந்த கதையை நான் வாசிக்கும் போது இந்த கதையில டி. ராஜநாராயணன் அவர்கள் வந்து ரோசிச்சாரு பேச்சு வழக்கிலேயே சொல்லிருப்பாங்க. அந்த பேச்சு வழக்குல சொன்னது என் பாட்டியை எனக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே அரண்மனைக்குள்ள ஒரு சாமியார் இருந்தார். வந்து தோட்டத்துல உள்ள மயிலாம் இது போய் நடு காட்டுக்குள்ள போட்டுருச்சு அப்படின்னு சொன்னாரு. உடனே சரி சொல்லிட்டு சூரியனும் சந்திரனும் பாக்குறாங்க. பார்த்துட்டு இந்த வேலைக்காரன்ட்ட கேக்குறாங்க, நீ சொன்னதான் சரி, நீ என்ன கேட்டாலும் நாங்க தந்துடுறோம், அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னன்னு இந்த வேலைக்காரன் கேட்கையும், இந்த மாதிரி நாங்க 2 பேரும் சொல்றதுமே நீ தப்புன்னு சொன்னேன். நான் ராஜா போட்டிருப்பான்னு சொன்னேன், இவன் பொண்ணு போட்டிருப்பான்னு சொன்னேன், 2 பேருமே தப்பா சொல்றோம், நீ எப்படி சொன்ன அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம வந்த வழியில 2 பேர்த்தோட காலடி தடம் மட்டும்தான் இருந்துச்சு, அது ஒண்ணு உங்களோடது, இன்னொன்னு சந்திரனோடது அப்படின்னு சொல்லையும் அப்ப ஒரு ராஜா வந்திருந்தாங்கன்னா ஒரு குதிரையோட காலடி தடமோ ஒரு தேரோட காலடி தடமோ ஒரு தேரோட அச்சு தடமோ இருந்துக்கணும். ஆனா அங்க அப்படி எந்த தடமும் இல்லை. ஒரு பொண்ணு வந்திருந்தானா அந்த பொண்ணோட காலடி தடம் இருக்கணும். ஆனா அங்க அப்படி எதுவுமே இல்ல. அதுதான் நான் நீங்க 2 பேர் சொல்றதுமே தவறுன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இந்த சரி என்ன கேட்கும் நாங்க உனக்கு அதை செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லையும் சூரியனும் சந்திரனும் சொல்றாரு. கேட்கையும் அதுக்கு அந்த வேலைக்காரி சொல்றான், சரி எனக்கு பெரிய ஆசைலாம் எதுவுமே இல்லை, நான் உங்க கூட எப்பயுமே அந்த வானத்திலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லையும் வெள்ளியா நான் வந்து வெள்ளினா நட்சத்திரமா அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லையும் அந்த சூரிய சந்திரனுடைய வேலைக்காரங்க இந்த நட்சத்திரங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கீழே விழுந்துருவாங்க. இந்த கதையில இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு வேலைக்காரன்ட்ட உள்ள புத்தி கூர்மை அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இல்ல. அப்போ ராஜநாராயணன் அவர்கள் வந்து ஒரு மனுஷனோட புத்தி கூர்மையை பத்தி இந்த கதைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னொரு என்னதுன்னா சூரியனும் சந்திரனும் இந்த இயற்கையோட வந்தாங்க. அதே மாதிரிதான் நம்மளும் பணத்தை தேடி ஓடாம இயற்கையை ரசிக்க பழகிக்கணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். நன்றி 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 மரியப்பன், சரிகா, ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப அழகா இருக்கிறீங்க. டீச்சர் தான் இந்த செட்டப் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்களா, ஒரு அழகான பூ முன்னாடி வச்சு திரை பின்னாடி போட்டு. நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன், அந்த டீச்சர் என்னோட டீச்சர். நான் படிச்ச பள்ளி தான் பெரும் தலைவர் காமராஜர் மேல்நிலை பள்ளி. எங்க டீச்சரோட உழைப்பு வந்து ரொம்ப பெரிய உழைப்பு. எவ்வளவு அழகா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு அழகா
உட்கார வச்சு பேச வச்சிருக்கிறீங்க. தேவதை மாதிரி அழகா கதை சொன்னீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா. நன்றிப்பா, நன்றி. நம் 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 நிகழ்வின் இரண்டாவது கதை சொல்ல அன்னஸ்வதி அவங்க வர்றாங்க. முக்கிய செய்தி அப்படின்னு தமிழ் ஒளி அவர்கள் எழுதிய கதைய அன்னஸ்வதி சொல்ல வர்றாங்க. இவங்க பேச்சாளர், தமிழ்நாடு கலை இலக்கிய மகேஸ்வரி. உங்களோட இதை மியூட் பண்ணிக்கோங்க மகேஸ்வரி. ஓகே, நானே மியூட் பண்ணிட்டேன். அன்னஸ்வதி முக்கிய செய்தி அப்படின்ற தலைப்புல இருக்கிற தமிழ் ஒளி அவங்களுடைய கதையை சொல்ல வர்றாங்க. வணக்கம் வணக்கம். சி அன்னஸ்வதி அப்படின்றவங்க, அந்த குழந்தை பெரும் தலைவர் காமராஜர் மேல்நிலைப்பள்ளி கிருஷ்ணாபுரத்துல படிக்கிறாங்க. ராஜபாளையம் வட்டத்துல அது இருக்குது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்திய பேச்சு போட்டியில இவங்க பரிசு பெற்றிருக்கிறாங்க. மாறுவேட போட்டி இவங்களோட சிறப்பம்சம். வித்தியாசமான மாறுவேடத்தை இவங்க முயற்சிப்பாங்க. அதுல இவங்க சொல்ற கருத்துக்களும் தகவலும் வேற ஒரு தளத்துல வித்தியாசமா இருக்கும். அதை நம்ம பலமுறை பார்த்திருக்கிறோம். ரொம்ப அழகா கோலம் போடுவாங்க. அதற்கான பயிற்சி, அதுக்கான பரிசு பெற்றிருக்கிறாங்க. இவங்களோட கையெழுத்து ரொம்ப அழகா இருக்கும். மேடை நாகரீகம் அறிந்து பேசுவாங்க இந்த குழந்தை. அதற்கான பயிற்சிகள் இவங்க பெற்றிருக்கிறாங்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தோட தலைவர் அவங்க குடும்பத்தை சார்ந்த நம் பெண் குழந்தை அன்னஸ்வதி அவர்களை முதல் முக்கிய செய்தி அப்படின்ற கதையை பேசுறதுக்கு அழைக்கிறோம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சி அன்னஸ்வதி. பெருந்தலைவர் காமராஜர் மேல்நிலைப்பள்ளி கிருஷ்ணாபுரத்துல 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் முக்கிய செய்தி, தமிழ் மொழி எழுதிய முக்கிய செய்திங்கிற தலைப்புல இருந்து உங்ககிட்ட ஒரு கதை சொல்ல போறேன். கதைக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு விரும்புறேன். இப்போ நம்ம வெளியே எங்கேயாவது போறோம், பீச்சுக்கு அந்த மாதிரி போறோம்னா கடல்ல ஆடலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போட்டோ எடுக்கலாம், செல்ஃபி எடுக்கலாம், இந்த மாதிரிதான் பார்ப்போம். ஆனா அந்த மாதிரி இல்லாம அங்க யாரெல்லாம் வர்றாங்க, அந்த மக்கள் எந்த மாதிரி இருக்காங்க, அவங்களோட லாங்குவேஜ் எந்த மாதிரி, அவங்களோட மொழி எந்த மாதிரி பேசுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அலை இப்ப கடற்கரையில அலை உருவாகும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல இருக்க சிற்பிகள் அதெல்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கதை சொல்றதுக்கு நான் விரும்புறேன் மேம். நம்ம துறவியும் திருடனும். ஒரு வீட்டுல துறவி இருந்தாங்க. திருடன் உள்ள திருட வர்றான். துறவி ஏன் நின்னுப்பா, நீயா எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கியே, திருடதானே வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த திருடனும் அப்படியே சேல மாதிரி நிக்கிறான். ஐயோ இப்ப கண்டுபிடிச்சாங்களே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நிக்கிறான். நீ திருட வந்ததுதான் அந்த பீரோலதான் இருக்கு, நீ போய் உனக்கு தேவையானதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த வீட்டுக்கு எல்லாம் போனா அழைச்சு வெளியில கத்துறாங்க. இவங்க எப்படி உள்ள போட்டு எடுத்துக்கன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிட்டு தேவையானதெல்லாம் எடுத்து மூட்டை கட்டிட்டு கிளம்புறாங்க. என்னப்பா உனக்கு நான் எடுத்துன்னு சொல்லியிருக்கேன் இல்லப்பா, எனக்கு ஒரு நன்றி சொல்ல மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. சரி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பிடுறான். கிளம்பினதுக்கு அப்புறம் போயிட்டு இருக்கும் போது காவல்துறையில சிக்கிடுறான். சிக்கனோடனே அப்ப துறவியோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஏன் என்னப்பா இவனை ஏன்பா நீ குடிச்ச, இவன் என் நண்பன் தானே, நான் தானே அப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு சொன்னேன், போகும்போது நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க காவல இவனை விட்டுறாங்க. உடனே இவன் போயிட்டு வேற இடத்துல திருடும் போது மாட்டிக்கிறான். மாட்டி காவலிட்ட மாட்டி ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே இந்த துறவிட்டே சீடனா சேர்ந்துடுறான். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு கெட்டவனை கூட நல்லா மாற்ற மக்கள் இந்த மண்ணில இருக்காங்க. அதனால இத மாதிரி தமிழ் மொழி சொன்ன முக்கியமான செய்தியை இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ரொம்ப தூரம் காடு மலை செடி கொடி இதெல்லாம் கடந்து வந்த ஆற்றுக்கிட்ட கடல் கேட்டனா, நீ இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கியே, இதுல நீ பார்த்த மக்கள் அவங்க எப்படி இருந்தாங்க, இதெல்லாம் பத்தி உனக்கு தெரிஞ்ச சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கடல் ஆற்றுக்கிட்ட கேட்டனா.
அத கடன் வந்து ஆட்டுக்கிட்ட கேட்டான். அது சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்றேன். நான் இப்ப வெளியே எங்கேயாவது போறேன்னா எந்த கடையில செயின் நல்லா இருக்கும், எந்த கடையில கம்மல் நல்லா இருக்கும், இந்த மாதிரிதான் பார்ப்போம். பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஜன்னல் சீட்டை பார்த்துட்டு நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லி உட்காராம இங்க யார் யார் போறாங்க, அந்த மக்களுடைய நடமாட்டம் எப்படி இருக்கு, மொழிகள் எப்படி இருக்கு இப்படின்னு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். போனோமா ஜன்னல் சீட்ல உட்காந்துமா தூக்கணுமா இல்லாம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். இப்ப வாங்க நம்ம கதைக்குள்ள போவோம். கடல் ஆற்று கிட்ட கடல் கேட்டதுக்கு ஆறு சொல்லுதா, கடலெண்ணெய் நானே இப்பதான் இங்க வந்தேன். அதுக்குள்ள நம்ம 2 பேரும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கோம்னு பாருங்களேன். அந்த மாதிரி இந்த ஊர் மக்கள் இருக்காங்களா? இல்ல. ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குதான். இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த கதையை வந்து நான் முடிச்சு சொல்றேன். இந்த கதை வந்து இதோட முடிஞ்சது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம கையில இருக்க 5 விரலுக்கும் ஒண்ணு போல இருக்கா? இது ஒரு மாதிரி, இது ஒரு மாதிரி, இது ஒரு மாதிரிதான் இருக்குது. அது மாதிரிதான் மக்களோட செயல், சிந்தனை, செயல்பாடு எல்லாம் வேற வேற மாதிரி இருக்குது. ஆனா நம்ம 5 விரலுக்கும் ஒண்ணு போல இருந்தா இந்த மக்கள் வந்து செயல்ல வந்து சிறந்தவங்களா இருப்பாங்க. அத மாதிரி நம்மளும் ஒண்ணு போல இருந்து இந்த நாட்டை காக்கணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்தது நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு 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 அன்னஸ்வதி. நல்ல கருத்துக்களை, உங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. வாழ்த்துக்கள். ஒரு பெரிய கதை சொல்லி அவங்களை எதிர்பார்க்கிறோம் நாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து நம்மளோட நிகழ்ச்சியில கதை சொல்றதுக்காக பொன் எழிலி அவங்களை கூப்பிடுறோம். இவங்க வந்து நம்ம மதுரையை சேர்ந்த நம் கிளையின் பொருளாளர் தமிழ் சிவா அவங்களோட குழந்தை. பேச்சு போட்டியில நிறைய பரிசு வாங்கி இருக்கிறாங்க. 2 வயதிலேயே 100க்கும் மேற்பட்ட திருக்குறளை அரங்கில சொன்னவங்க, சொல்லி அதுக்கான பரிசுகளை பெற்றிருக்கிறாங்க. அறிஞர்கள் மத்தியில வந்து இவங்களுக்கு சிறுமுதுக்குறைவி அப்படின்னு ஒரு பட்டம் வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, கண்ணகியை இப்படி சொல்லிதான் அழைக்கிறதா பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரொம்ப அறிவுள்ளவங்க அப்படின்னு இதுக்கு பொருளாகும். 2.25 வயசுலயே இவங்க பொதிகை தொலைக்காட்சியில வந்து நிகழ்ச்சியில கலந்துட்டு இருந்திருக்கிறாங்க. சிறுவர் பூங்கால கலந்துட்டு இருந்திருக்கிறாங்க. மாநில அளவிலான ஓவிய போட்டியில பரிசு பெற்றிருக்கிறாங்க. சிறந்த கதை சொல்லி சிலம்பம் கத்திருக்கிறாங்க முறைப்படி, பரதம் கத்திருக்கிறாங்க முறைப்படி. சிறார் கதை எழுதினதுக்காக புதுச்சேரியில பரிசு பெற்றிருக்கிறாங்க. நிறைய இலக்கிய இதழ்கள்ல அவங்களோட சிறுகதைய தொடர்ந்து எழுதிட்டு வர்றாங்க. யூடியூப்ல எல்லாம் இவங்களை பத்தின தகவல்கள் வந்து 20க்கும் மேற்பட்ட யூடியூப்ல இவங்க வந்து பேசியிருக்கிறாங்க. வேல்பாரி, பொன்னியின் செல்வன் இப்படியான பெரியவர்கள் படிக்க வேண்டிய புஸ்தகத்தெல்லாம் இவங்க படிச்சு முடிச்சுட்டாங்க. நாட்டுப்புற கதைகள் அப்படின்னு 4000 பக்கம் கொண்ட புஸ்தகத்தை அவங்க படிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு படிச்சுட்டு அவங்களால சும்மா இருக்க முடியுமா? அதனால அவங்க சிறார்களுக்கான ஒரு சிறுகதை எழுதுற ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. மிக விரைவில் அந்த நூல் வந்து வெளிவரும். இப்படி ஒரு இளம் எழுத்தாளரை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துல அறிமுகம் செய்து இதுல அவங்க கதை சொல்ல வைக்கிறதுல நாங்க ரொம்ப பெருமை அடைகிறோம். இவங்க வந்து அரசு நீதி கதைகள் அப்படின்றதுல வந்து கீரா ஐயா எழுதின கதைகளை சொல்ல வர்றாங்க. சீகா பொன் எழிலி அவர்களை இம்மேடையில் அழைப்பதில் பெருமை கொள்கிறோம். வாங்க வந்து உங்களோட கதையை பதிவு செய்யுங்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் 100 ஆண்டு கண்ட ஆளுமைகள். இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருதாளர் கரிசலியத்தின் தந்தை, வாழ்வாங்கு வாழ்ந்த கீரா என்கிற கி ராஜநாராயணன் தாத்தா மற்றும் பொது உடைமை கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனின் மாணவர், பன்முக படைப்பாளி பட்டுராசு என்கின்ற கவிஞர் தமிழ் ஒளி ஆகியோரின் நாட்டுப்புற சிறார் கதைகள் சொல்லும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனை ஒருங்கிணைக்கின்ற நான்சி ஹோமகன் அத்தைக்கும் ராஜபாளையம் நித்யா அத்தைக்கும் இதில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் தமிழகத்தில் ராஜா ராணி பற்றிய நாட்டுப்புற கதைகள் நிறைய இருக்கின்றன. அவற்றுள் இப்போது நாம் சொல்ல போகிற கதையும் ஒன்று.
இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். ஒரு ஊரை ஆள்ற ராசா இருந்தாரு. அவருக்கு ஊர் உலகம் எல்லாம் பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. எந்த பொண்ணை கேட்டாலும் அந்த ராஜா இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்கு அப்படின்னு தட்டி கழிச்சுக்கிட்டே வந்தாரு. அந்த ஊர் மக்கள் பொண்ணு தேடுறவங்க எல்லாம் இந்த ராஜா கல்யாணம் பண்ணிக்க போறதே இல்ல, நமக்கு ஒரு ராணி வரவே மாட்டா அப்படின்னு நினைச்சு அழுத்து போயிடுறாங்க. அப்போ ஒரு நாள் அந்த ஊருக்கு பல்லக்கு ஒண்ணு வருது. அந்த பல்லக்குல இருந்தவர் மந்திரிகிட்ட வந்து உங்க ராஜாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மந்திரி ஏன்னு கேக்குறதுக்கு அவர் சொல்றாரு, நானும் என் மகளும் இந்த ஊர்ல 2 நாள் நான் தங்கணும், அதுக்கு உங்க ராஜாவோட அனுமதியும் பாதுகாப்பும் வேணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மந்திரியும் அந்த பல்லக்குல வந்தவரை ராஜா கிட்ட கூட்டிட்டு போறாரு. ராஜா என்னன்னு கேட்க, அதுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு ராஜா கேட்டாரு. நானு என் மக அப்புறம் என் மகளுக்கு 4 வேலைக்காரங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு அந்த ராஜா பாக்குறாரு. இடம் ஒதுக்கி தராரு. அங்க இவரோட மகளையும் அந்த 4 வேலைக்காரங்களையும் விட்டுட்டு இவர் போயிடுறாரு. அப்ப ஒரு நாள் ராஜா பாக்கையில அந்த பொண்ணுக்கு 3 மாடி தூரம் முடி இருக்கு. அந்த மாடியில மொட்டை மாடியில நின்னுக்கிட்டு முடிய விரிச்சு போடுவா. ஒரு நாள் முழுசும் அந்த முடிய கழுவி சிக்கெடுத்து சீவி முடிக்கிறதுக்குள்ள ஒரு நாள் ஆயிரும். இதுக்கு 4 வேலைக்காரங்க. இந்த ராஜா பாக்குறாரு. சரின்னு அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்ப வந்து தினமும் ஊர் மக்கள் நிறைய பேர் வந்து அந்த ராணியோட முடிய பண்ண அப்புறம் தடவி பார்க்க அந்த ராணி கிட்ட பேச பழக அப்படி எல்லாம் இருந்துட்டு தினமும் நிறைய பேர் வர்றாங்க இதுக்கு. அப்ப அந்த ராஜா பாக்குறாரு, நம்ம மனைவி கிட்டே நம்மளால பேச முடியல, இதுக்கெல்லாம் இவளோட முடிதான் காரணம். அந்த முடிய வெட்டிட்டா இவங்க எல்லாம் வந்து பேச மாட்டாங்க பழக மாட்டாங்க, நம்ம அவ கூட பேசலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த முடிய வெட்டணும்னு உத்தரவு போட்டுறாரு. அப்ப அந்த ராணி காலை பிடிச்சுக்கிட்டு அழுகுறா. ஊருமே இந்த ராணியோட முடிய வெட்டக்கூடாதுன்னு ஊரெல்லாம் சேர்ந்து அழுகுது. அப்ப அந்த ராஜாவுக்கு கோவம்னா கோவம், அப்படி ஒரு கோவம். இரவுல ராணிக்கு மயக்க மருந்து கொடுத்து காட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லிடுறாரு. அப்ப ராணிக்கு 40 நாளா வயிற்றுல குழந்தை இருக்குது. இப்ப இந்த வேலைக்காரங்க ராஜா சொல்லிட்டாரேன்ட்டு ராணிய கொண்டு போய் காட்டுல விட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த ராணி முடிச்சு பார்த்துட்டு அழுகுறா அப்படி அழுகுறா. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் முடியையே கயிறா திரிச்சு ஒரு மரத்துல போட்டு சாக போறா. அப்ப அங்க இருந்த காக்கா குருவி மயில் குரங்கு அதெல்லாம் வந்து, நீ சாகக்கூடாது, உன் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு, அதை நீ பெத்து வளர்க்கணும், அதை வளர்க்கறதுக்கு நாங்க இருக்கோம் உனக்கு அப்படின்னு சொல்லி, ஆனா நாங்க கூடு கட்டி வாழ உன் முடி நாங்க கூடு கட்டி வாழ நீ அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிடுதுங்க இந்த உயிரினங்கள்லாம். இவளும் சரின்றா. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா இவங்க அந்த எல்லா உயிரினங்களும் இவளோட முடியில கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. இவளுக்கு தினமும் பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குதுங்க. அந்த ராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தைய இவ வளர்த்துட்டு வரா. அந்த முடியில ஒரு காடாட்டம் விரிஞ்சு கிடக்குது. அதுல எல்லா உயிரினங்களும் வாழ்ந்துட்டு இருக்கேல அந்த ராஜாவுக்கு ஒரே கவலை, இப்படி நம்ம ராணி அப்படி விட்டுட்டு வர சொல்லிட்டமேட்டு அரசாங்க விஷயத்த எதுவுமே அவ கவனிக்கிறது இல்ல. அவர் எப்ப பார்த்தாலும் விட்டத்தை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. அப்புறம் அப்ப அந்த மந்திரி இந்த ராஜாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு அறையில அடைச்சு வச்சுட்டு, இப்ப நம்ம ராஜாவாயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவாயிடுறாரு. அப்ப வந்து இந்த ராணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவளோட மகன்கிட்ட சொல்றான். அவன் அந்த மகனும் அந்த எல்லா விலங்குகளையும் ஒரு படையா சேர்த்து திரட்டிக்கிட்டு அந்த மந்திரி மேல போர் தொடுக்க போறான். இந்த மந்திரி யோசிக்கிறாரு இந்த விஷயத்த கேள்விப்பட்டுட்டு, என்னடா யாராவது மனுஷங்க வந்தா கூட நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடலாம், ஏன்னா விஷ ஜந்துக்கள் இந்த மாதிரி விலங்குகள்லாம் வருதே, நம்ம எப்படி ஜெயிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரி பயந்துகிட்டு ஓடிடுறான். அப்ப அந்த ராஜாவோட மகன் வந்து ராஜாவை விடுதலை செஞ்சு கூட்டிட்டு போறான். அந்த ராஜா ராணி கிட்ட சீச்சோ கேக்குறாரு, அதாவது மன்னிப்பு கேக்குறாரு. ராணி என்னைய மன்னிச்சு, உன்னை நான் அது மாதிரி கொண்டு வந்து விட சொன்னது தப்புதான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு ராணிய கூட்டு போறாரு. அப்ப அந்த ராணிக்கும் மகனுக்கும் உதவி செஞ்ச அந்த பறவை குரங்கு எல்லாம் அழுதுங்க. என்ன ராணி நீ இப்படி எங்களை அம்மனு விட்டுட்டு போற, காடு மாதிரி கடந்த உன்னோட கூந்தல் தான் நாங்க கூடு கட்டி வாழ்ந்தோம், இப்ப நாங்க எங்க போய் வாழ்வோம் அப்படின்னு அழுதுங்க. அதுக்கு அந்த ராணி சொல்ற, நீங்க எல்லாம் அழாதீங்க,
உங்களுக்காக என் முடிய நான் இங்கே விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு அந்த முடிய வெட்டி கொடுத்துட்டு போறான். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தனக்காக தன்னோட முடிய வெட்டிக்காத ராணி பிறருக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக அவளோட முடிய வெட்டி கொடுத்துட்டு போறான். இதுல ஒரு மிகுந்த கற்பனை இருக்குது. அது என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு 3 மாடி தூரம் முடி இருக்குங்கிறதுதான். அப்புறம் விலங்குகள் எல்லாம் நம்மளோட நண்பர்கள் ஆக்கிக்கணுங்கிறது இந்த கதையோட கருத்து. இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. வணக்கம். சிறப்பு சிறப்பு. எத்தனை அழகான தமிழ் உச்சரிப்பு உங்களோடது. எவ்வளவு தெளிவா அழகா கதை சொன்னீங்க. எதை மிகைப்படுத்தியிருக்கிறாரு எழுத்தாளர் அப்படின்றதையும் நீங்க எப்படி பாக்குறீங்கன்றதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. பொன் எழிலி அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள். இந்த குழந்தைங்க நன்றிப்பா. ஆமா, நான் முதல் முறையா கேக்குறேன். இணையத்துல ஒரு குழந்தை அத்தன் கூப்பிடுறத நான் முதலா அனுபவிக்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த 3 குழந்தைகள் சொன்ன கதையை பற்றின கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நண்பர்கள் யாரு முதல்ல முன் வர்றீங்க கருத்துக்களை பதிவு செய்யறதுக்கு? வணக்கம் நித்யா. வணக்கம் வணக்கம். கேக்குதா? கேக்குது. டீச்சர் வாங்க. வணக்கம். வணக்கம். முதல்ல இந்த ஒரு முன்னெடுப்புக்கே கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு நாம மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கோம். குழந்தைகளை இலக்கியத்துக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை. இந்த சாதனை கடைசி வரைக்கும் தொடர்ந்து அந்த குழந்தைகளை பெரிய ஒரு எழுத்தாளராகவோ ஒரு பேச்சாளராகவோ இப்படி நிறைய உருவாக்க வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்கு. அதை நம்ம கரெக்டா செய்வோம். இந்த 3 குழந்தைகளுமே ரொம்ப அற்புதமாக கதைகளை தொய்வு இல்லாம, கொஞ்சம் கூட ஒரு தொய்வு இல்லாம ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. உண்மையிலேயே அந்த குழந்தைகளுக்கு இந்த அவ்வளவு ஒரு பாராட்டுக்களையும் அன்பார்ந்த வணக்கங்களையும் அந்த குழந்தைங்களுக்கு நான் இந்த சமயத்துல தெரிவிச்சுக்கிடுறேன். சகலகலா வள்ளியே மரிய பொன் சரிகாவே. பேரெல்லாம் எப்படி வச்சிருக்காங்க, ஒரு ரொம்ப அற்புதமா இருந்த பேரை கேட்கும் போது. அந்த குழந்தை சொன்ன அந்த ராஜா கதை, சில நேரத்துல ராஜாக்களுக்கு புத்தி குறைவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் அந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அற்புதமா சொன்னம்மா. சரிகா, உண்மையிலேயே வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். மேன்மேலும் நீ ரொம்ப பெரிய ஒரு பேச்சாளராக எழுத்தாளராக பரிணமிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து நன்றி. அடுத்து அன்னஸ்வதிக்காக ஒரு முக்கிய செய்தி. என்ன பேரு, எப்படித்தான் அந்த பேரண்ட்ஸ் அந்த தாய் தந்தையர் இந்த மாதிரி ஒரு பெயர்களை தேர்ந்தெடுத்து வைக்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப அற்புதமான ஒரு பெயரே வித்தியாசமா இருக்கு. துறவி திருடன் கதை. துறவி கிட்ட என்ன இருந்துச்சு திருடன் கொண்டு வரதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப அற்புதமா சொன்ன அன்னஸ்வதி, வாழ்த்துக்கள்மா. உங்களுடைய உன்னை வழிநடத்திய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். மேன்மேலும் வளர்வதற்கு என்னுடைய ஆசிகள். அடுத்தபடியா நன்றி நன்றி. அடுத்த குழந்தை பொன்னெழிலி. அடாடா, லகரத்தை சேர்த்த ஒரு பெயர், பொன்னெழிலி. எத்தனை அந்த குழந்தைய பார்த்தாலே அவ்வளவு சின்ன குழந்தை மாதிரி தெரியுறா. ஆனா அவ்வளவு விஷயங்கள் எத்தனையோ சொல்லியிருக்கீங்க. நிறைய அந்த குழந்தை நிறைய போட்டிகளில் பங்கு பெற்று நிறைய குழந்தை இலக்கியத்தை இப்ப இருந்தே உருவாக்கிட்டு வருது. அந்த குழந்தைக்கும் வருகிற காலத்துல மிகப்பெரிய இடத்துல அந்த குழந்தை போகணும் அப்படிங்கிறது இந்த இலக்கிய தமிழ்நாடு கலைமன்றத்தோடைய ஆசைகள். நீங்க எல்லா ஆசைகளையும் எங்களுக்காக நிறைவேற்றுவீர்கள் என்று இந்த நேரத்தில் நம்புகிறோம். பொன்னெழிலி, உங்களுடைய கதை, நாளை நானும் ஒரு ஆசிரியை தான். இந்த கதையை நான் என்னுடைய குழந்தைகளுக்கு இந்த கதையை நான் சொல்லுவேன். ரொம்ப அற்புதமா சொன்ன பொன்னெழிலி. ராசா எப்படி அந்த பொண்ணை தேடிச்சு, கடைசியா அது யாருக்காக அந்த முடியை வெட்டி கொடுக்குது,
அப்படிங்கிற விஷயத்த கடைசி வரைக்கும் தொய்வில்லாம அழகா சொன்னீங்க பொன்னெழிலி. வாழ்த்துக்கள், மேன்மேலும் வளர. இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம் உங்களை அன்போடு வாழ்த்துகிறது. இன்னும் அடுத்த நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள்மா. நன்றி. நன்றி. நன்றிமா. சொல்லுங்க பொன்னெழிலி. பொன்னெழிலி நன்றி மேம். பரவாயில்ல. அதே மாதிரி இந்த ஒரு தமிழ் ஒளி அவர்கள் வந்து நிறைய குழந்தை பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. அதுல ஒரே ஒரு பாட்டு கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அந்த பாட்டை நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கிடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அந்த பாடல் என்ன அப்படின்னா, பாடம் படியா ஒரு பையன், பள்ளி செல்லா ஒரு பையன், மூடன் ஆனான் முன்னாலே, மூட்டை சுமந்தான் பின்னாலே, மூட்டை சுமந்தான் பின்னாலே, சொல்லை கேளா ஒரு பையன், துள்ளித் திரிந்த ஒரு பையன், கல்லான் ஆனான் முன்னாலே, கட்டை சுமந்தான் பின்னாலே, கட்டை சுமந்தான் பின்னாலே, சோம்பித் திரிந்த ஒரு பையன், சுற்றி திரிந்த ஒரு பையன், தேம்பி திரிந்தான் முன்னாலே, தெருவில் நின்றான் பின்னாலே, தெருவில் நின்றான் பின்னாலே. இந்த பாடல் வந்து 70 கிட்ஸுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ அந்த சிலபஸ் இருந்துச்சு. ரொம்ப நாங்கெல்லாம் அதை பாட்டை எப்பவுமே பாடிட்டே இருப்போம். இது வந்து நம்மளுடைய தமிழ் ஒளி ஐயா நமக்காக கொடுத்த கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பாடிய ஒரு பாடல். இந்த பாடலை எல்லா குழந்தைகளும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். நன்றி நித்யா, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நன்றி டீச்சர். நன்றி டீச்சர். நீங்க சொன்ன மாதிரி இதுக்கான முழு பெருமையும் நம்மளோட பொதுச் செயலாளர் அறம் தோழர் அவர்தான் இதை ஸ்டார்ட் பண்ணி நடத்தணும்னு சொன்னாரு. அப்புறம் கீரா ஐயாவோட கதைகள் மட்டும் இருக்கிறப்போ இல்ல தமிழொலி ஐயாவோட கதைகள் வந்து கதைகளும் தெரியணும் வாய்ந்தது. என்ன ஒரு நமது பொதுச் செயலாளர் மாதிரி அப்பா நம்மளா எப்படி எப்ப பார்த்தாலும் அந்த இலக்கியத்துல மருத்துவம் ஒரு கண்ணு, இலக்கியம் ஒரு கண்ணு, அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு மிக பெருமை வாய்ந்த பெருமை மிக்கவர் அவர். இந்த நேரத்தில் நமக்கு நான் வியக்க வைக்கிறாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் வியக்க வைக்கிறாரு. அவருக்கு இந்த நேரத்துல நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். நன்றிகள் ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த பெயர் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில குழந்தைங்க வந்து பேசினாங்க. நல்ல பயிற்சி கொடுக்கற மாதிரியான பெயர்கள் தான் இருக்கு. இப்போ எனக்கெல்லாம் பொன் எழிலி அப்படின்றது எனக்கு பயிற்சி தான் தேவைப்பட்டது. எனக்கு அன்வஸ்வதின்னா என்ன மீனிங்னு இன்னைக்கு ஒரு பெரிய இணையான முகாம்ல பெருசா டிஸ்கஸ் சான்ஸ்கிரிட் பேரு இல்ல தமிழ் பேரு கலந்த பேரு அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா. அன்னம் கொடுப்பவள், அன்னம் கொடுப்பவள் அன்னபூரணி. ஆமா, படைக்கிறது குடுக்கிறது படைக்கிறது. ஆமா 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 ஆமா. அப்படி மரிய பொன் சரிகா, அது மரிய பொன் சரிகா. பொன் அதுலயும் பொன் இருக்கு, தங்கம் இருக்கு. நம்ம பெண் குழந்தைகள் எல்லாமே தங்கம் தான். இன்னைக்கு வந்த 3 குழந்தைகளும் தங்கம் தங்கம் தங்கமோ தங்கம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்மா. நல்லபடியா அந்த குழந்தைகள் நல்லா இருக்கணும். நன்றி நன்றி நன்றி. அடுத்து நம்ம வேற யாரு இருக்காங்க? நண்பர்கள் யாரும்? நவநீதசாமி ஐயா இருக்காங்க. ஆமா, நவநீதன் சார், இளங்கோ, கணபதி இளங்கோ சார். நவநீதன் சார். நிச்சயமா நான் பேசலாமா? பேசலாம். பத்மா வணக்கம். பேசுங்க பத்மா. வணக்கம். வணக்கம். 3 குழந்தைகளுமே சிறப்புடா. அதுக்கு முக்கியமா அவங்களுக்கு பயிற்சி கொடுத்த, அவங்களுக்கு பழக்கப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்றேன். 2வதா நான் சொல்ல வேண்டியது நன்றி. அது யாருக்குன்னா தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தோட பொதுச் செயலாளர் அறமையா அவர்களுக்கு. 3வதா உனக்குடா. அழகா குழந்தையா சிரிச்சுக்கிட்டே உன்னை பார்த்தாலே கதை சொல்லிடலாம். உச்சரிப்புல இருந்து, சொல்லக்கூடிய அந்த தொனியில இருந்து, ஏற்ற இறக்கத்துல இருந்து எல்லாமே சிறப்பு. வாழ்த்துக்கள்மா. நன்றி மேம்.
நன்றி நன்றி பத்மா, நன்றி பத்மா. இப்படிதான் வந்து விமர்சனம் செய்யணும். நீங்க டைப் பண்ணி வாழ்த்த சொல்லிட்டே இருக்கீங்க தொடர்ந்து. அதனாலதான் நீங்க வந்து பேச சொன்னேன். நன்றி பத்மா. அதாவதுடா, நம்ம கதை சொல்ற அன்னைக்கு நம்ம மூஞ்சி காட்டுவோம், இன்னைக்கே பார்த்தா பயந்துருவாங்க இல்லையா? அடிக்கடி மூஞ்சி காட்டுங்க, யாரும் பயப்பட மாட்டோம். எல்லாரும் தைரியமா இருக்கோம். இலக்கிய உலகத்துல இலக்கிய உலகத்துல மூஞ்சிக்கெல்லாம் வேலை இல்லை. என் குழந்தைகள் எல்லாம் கதை சொல்றதான் நம்ம இன்னும் தெளிவா சொல்லணுங்கிற ஒரு ஆர்வம் வருது. நீங்களே ரொம்ப அழகா சொல்லிக்கிட்டே இருக்கோம், தினம் சொல்றோம். இருந்தாலும் அந்த குழந்தைங்களே கதை சொல்லியா வரும்போது எந்த அளவுக்கு அவங்க தயாரா இருக்காங்க, உள் வாங்குறாங்க, அதை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது ஆச்சரியமா தான் இருக்கு. நன்றி நன்றி. இன்னைக்கு அதிகப்படியான ஆசிரியர்கள் தான் கலந்துட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில. நன்றி நன்றி. ஏன்னா குழந்தைகள் எங்க குழந்தைகள், அதனால குழந்தைங்க ஒண்ணு ரெண்டு நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம குழந்தைங்க. எங்க குழந்தைங்க, எல்லா குழந்தைகளும் எங்க குழந்தைங்க. எல்லா குழந்தைகளும் நல்லா வரணும். நன்றி நன்றி நன்றிமா. நவநீதன் தோழர். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே குழந்தைகள் ஏற்கனவே அங்க ராஜபாளத்தில் இன்னைக்கு நேர்லயும் அந்த கதை கேட்டோம். இன்னைக்கு இங்கேயும் நல்லா சொன்னாங்க. உண்மையிலே அவர்களுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். தொடர்ந்து நம்ம அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கறது மூலம் எதிர்காலத்துல வந்து ஒரு சில கலையிலும் இலக்கியத்திலும் சிறப்புடைய வாழ்த்துக்கிறோம். ஒருங்கிணைக்கூடிய நித்யா அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். நன்றி நன்றி. வணக்கம். கணபதி இளங்கோ, விஜி, ரேவதி, விமர்சனம் செய்ய முன் வர்றீங்களா? வணக்கம் வணக்கம். பேசுங்க பேசுங்க, கேக்குது. வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்வுல பிள்ளைகள் கலந்து கொள்வதற்கு. ரொம்ப ரொம்ப ஒரு மனநிறைவான ஒன்று இது. குறிப்பாக நம்முடைய இலக்கிய அமைப்பு தான் இலக்கியத்தை ரொம்ப ஆக்கப்பூர்வமாக எடுத்து செல்கின்ற ஒரு அமைப்பு, ஒரு மாநிலம் தழுவிய அமைப்பு. இந்த அமைப்புல மிக மூத்த படைப்பாளிகளாக இருந்து தமிழுக்கு பெருமை சேர்த்த படைப்பாளிகள்னு கீரா ஐயா, நம்முடைய பொதுவுடைமை கவிஞர் தமிழொலி ஆகியவர்களை எல்லாம் குறிப்பிடலாம். கீரா ஐயாவை நான் வந்து சந்திச்சிருக்கேன். நான் தமிழொலி ஐயாவை வந்து சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கல. 41 அகவையிலேயே அவர் மறைந்ததுனால சந்திக்க முடியல. ஆகவே இவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நமது அமைப்பு எடுத்திருக்கின்ற முயற்சி மிக சிறந்த முயற்சி. இந்த பயணத்துல பங்கெடுத்திருக்கின்ற தோழர் அறம், தோழர் நித்யா, தோழர் நான்சி உட்பட எல்லாரையும் நான் வந்து ரொம்ப மகிழ்வோட பாராட்டுகிறேன். இந்த குழந்தைகளுக்கு எழுத்தை அறிமுகப்படுத்துவது என்பது மிக 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 இன்றியமையாத தேவை இன்றைக்கு சூழல். ஏனென்றால் இன்றைக்கு உலகம் வேறு ஒரு தளத்துக்கு போயிருச்சு. வேறு ஒரு தளத்துக்கு அது எழுத்து வாசனை அறியாத இணைய வாசனையோடு இயங்கிக் கொண்டிருக்கிற உலகமாக இருக்கிறது. அப்போ அந்த குழந்தைகளுக்கு எழுத்து வாசனையை ஏற்படுத்த வேண்டியது நம்முடைய அமைப்பை போன்றவர்களுடைய செய்ய வேண்டிய ஒரு செயல். அந்த வகையில ரொம்ப அழகாக இந்த முயற்சியை முன்னெடுத்துக்கின்ற அத்தனை பேரையும் என்னுடைய உள்ளன்போடு நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். பிள்ளைகள் ரொம்ப அழகாக கதையை சொன்னார்கள். அந்த ரொம்ப தோரணையோட அந்த மரிய பொன் சரிகா அவர்கள் வந்து அந்த சொன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் மகள் சொன்னதை விட மரிய பொன் சரிகா சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது. நான் அவ்வளவு அழகா வந்து மகிழ்ச்சி. ஏன்னா எப்போதுமே நம்மை பற்றி மட்டுமே புகழ்ந்து கொள்ளக்கூடாது. இந்த பாப்பா ரொம்ப அழகா சொன்னாங்க, அடுத்து வந்த பாப்பாவும் அழகா சொன்னாங்க. இந்த கதைகளுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்தை நோக்கி அவர்கள் போகின்ற இடம் இருக்கு பாருங்க. அந்த வெறுமனே அந்த கதையாக வெறுமனே அதை வந்து படித்து விட்டு போகாமல் அந்த கதை என்ன சொல்ல வருகிறது என்ற இதை அவங்க சேர்ந்து கவனிக்கிறாங்க. அதற்காக வந்து அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி இருக்கிறது, அதான் நம்ம பாராட்ட வேண்டியது. 3 குழந்தை செல்வங்களையும் நான் உள்ளன்போடு பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மிகப்பெரிய உச்சங்களை அவர்கள் தொடுவதற்கு இந்த அமைப்பின் வழியும் நமக்கு நாம் உதவுகிறோம் என்பதிலே ஒரு மகிழ்ச்சி. அத்தனை பிள்ளைகளும் ரொம்ப அழகாக இந்த கதையை உள்வாங்கி கொண்டு இன்றைக்கு ராஜா ராணியை பற்றி எல்லாம் இன்றைக்கு நம்ம வந்து சிந்திக்க போதில் இடம் இல்லை. ஆனாலும் கூட அந்த பழைய கதை என்ன சொல்கிறது, அந்த கதைக்குள் இருக்கக்கூடிய அந்த கருத்தினை
உள்வாங்கி கொண்டு கதையை சொன்ன அந்த 3 குழந்தை செல்வங்களுக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் சொல்கிறேன். மிக அழகாக இந்த குழந்தைகள் மீது மதிப்பீடு செய்த தோழர்கள், ஆசிரியர்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி 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 நன்றி. கணபதி இளங்கோ நண்பரே. அவர் மீட்டிங்ல இருக்காராம். சரிங்க சரி. விஜய் சரிங்க நன்றி நன்றி. விஜய் இணைப்புல வந்தீங்க. விஜயலட்சுமி டீச்சர் கருத்துக்களை பகிர்றீங்களா? நீங்க வந்து கண்டிப்பா 2 வார்த்தை பேசணும். வணக்கம். சரி, இருந்தாலும் சில வார்த்தைகள். அதாவது மாணவர்களுக்கு நம்ம படிப்பு மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பா இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் அதுல நீங்கெல்லாம் இருந்து வழி நடத்துறதுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய வாழ்த்து நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து எங்களுக்குள்ளேயும் அந்த திறமைகள் இருந்தாலும் அதை மாணவர்களிடம் கொண்டு அதை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பாகும். அதாவது மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, ஆசிரியர்களுக்கும் ஒரு வாய்ப்பு அதுல நீங்க கொடுக்குறீங்க. அதுக்கும் நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறமா இந்த குழந்தைகளை எல்லாம் வாழ்நாள்ல அதாவது தகவல் தொடர்பு, அதாவது பரிமாற்றங்கள் செய்வதற்கு தயக்கம் இல்லாமல் இந்த மேடைகளை வழங்குறீங்க இல்லையா, அதுக்கு மிகப்பெரிய சலிப்பு கொடுக்கும். ஏன்னா எவ்வளவுதான் நமக்கு அறிவு இருந்தாலும் அதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு திறமை இல்லைன்னா அது பயனற்று போகும். அதற்கான ஒரு களமாக இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக நாங்க இதை மிகச் சரியான முறையில பயன்படுத்தி இன்னும் மேலும் மேலும் மாணவர்களை வழி நடத்துவதற்கு உங்களுக்கும் ஆதரவும் மாணவர்களுக்கும் திறமைகளை வளர்க்கவும் உறுதுணையாக நிற்போம் என்ற உறுதி கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி டீச்சர். நன்றி டீச்சர். மிகவும் சிறப்பாக ஒரு கிராமத்து குழந்தைகளை முன்னுக்கு கொண்டு வரணும்னு அயராத உழைப்பவங்க தான் விஜயலட்சுமி டீச்சர். அதுல நம்மளோட நிறைய நிகழ்ச்சியில பார்த்துருக்கோம். எந்த நிகழ்ச்சி ஒரு தகவல் சொன்னாலும் நல்ல குழந்தைங்களை தயார்படுத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க. நன்றி டீச்சர். நம்மளோட பொதுச் செயலாளர் தோழர்களை குழந்தைகளுக்கான கருத்துக்களை பகிர அழைக்கிறோம். பொதுச் செயலாளர் அவர்களே வணக்கம். இந்த பொதுச் செயலாளர் கொன்றக்குடி போயிருந்தாங்க, வந்திருக்காருன்னு தெரியல. சரி, கேக்கவா? நவநீதன் சார் கேக்கவா? கேளுங்க, இல்லைன்னா முடிச்சு. நீங்க பேசிட்டு இருங்க, இந்த ஒரு நிமிஷத்துல கேட்டுட்டு வந்துடுறேன். சாமியை கேட்டு பண்ண வரீங்களா தோழர்? பொதுச் செயலாளர் அவர்களை தொடர்பு கொண்டு குன்றக்குடி அடிகளார் அவங்களுடைய வேறு நிகழ்ச்சியில இருக்கிறாங்க போல, அதனால பேச வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 3 குழந்தைகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். சிறப்பா கதை சொன்னீங்க, அதுக்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நாளைக்கு வருங்காலத்துல உங்களை எல்லாத்தையும் பெரிய எழுத்தாளரா, பெரிய கதை சொல்லிகளா இந்த உலகம் திரும்பி பார்க்குற அளவுக்கு நீங்க நிறைய தளங்கள்ல பயணிச்சு பெரிய அளவுல வரணும்னு
நாங்க தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சார்பா வாழ்த்துறோம். இன்றுடன் இந்நிகழ்ச்சியை நம்ம சிறார் கதை சொல்லல் நிகழ்ச்சியை இந்த வாரம் முடிச்சுக்கிறோம். அடுத்த ஒலி வாரம் கேட்கல. என்னோட சத்தம் கேட்கலையா உங்களுக்கு? இப்ப கேக்குது. இப்ப கேக்குதுங்களா? சிறப்பு. இல்ல, குழந்தைங்களுக்கு தான் நன்றி சொன்னேன், வாழ்த்து சொன்னேன். குழந்தைகளை இந்த உலகம் பெரிய அளவுல எதிர்பார்க்குது, நாங்களும் எதிர்பார்க்கிறோம். சில சில குட்டி கிராமத்துல இருந்து வந்து கதை சொன்ன. அப்படிங்களா? சரி சரி, இப்ப சரி சரியா கேக்குதா? நன்றி. இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு கருத்துக்களை பகிர்ந்து குழந்தைகளை ஊக்குவித்த அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் மாலை 6 மணி அளவில் சிறார் கதை சொல்லல் நிகழ்ச்சியோட 3வது வாரம் இணைப்பில் அனைத்து தோழர்களும் இணைந்திருங்கள். சந்திக்கலாம்.